உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு நேராக வானத்தை திறப்பேன்னு ஆண்டவர் இங்கே நமக்கு வாக்கு கொடுக்குறார். கர்த்தர் வானத்தை திறக்கும் போது தேவ ஆசீர்வாதத்திலும் தேவ தயவிலும் நாம் வாழ்கிற ஒரு நிலை நமக்கு உண்டாகும். அந்த ஒரு நிலை வரும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில அற்புதமான காரியங்கள், ஏற்ற நேரத்தில் நமக்கு நேராக மழை பெய்யும். நான் கையிட்டு செய்யும் வேலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். இது நடக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கை நீட்டி கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டே, கையை திறந்து அநேகருக்கு நீ கொடுக்கிறவனாக, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். இதெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதது போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கிறோம் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்க கேட்க இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறணுன்ற ஒரு ஆசையை ஆண்டவர் நமக்குள்ளே உண்டாக்கி, அந்த ஆசை நிறைவேறுவதுக்கு ஆண்டவர் நமக்கு காட்டுகிற சத்திய வழிகளை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளும்போது நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறபடியே நான் இந்த நிலைக்கு ஒரு நாள் வருவேன் அப்படின்னு நம்புகிறவங்களாம் கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாதவர். அவர் காட்டுகிற சத்தியத்தில் நம்ம காண்பிக்கிற வழிகள் நிஜமானது. அந்த நிஜமான வழிகளில் நாம் நடக்கும்போது அற்புதமான விளைவுகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறதை நாம் அனுபவிக்கிறோம். அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று என்ன, மழை பெய்யும் போது நோவாவின் காலத்தில் ஒரு மழை பெஞ்சிச்சு. அந்த மழை என்ன பண்ணுச்சுன்னா என்ன, வெள்ளமாக வந்து, நீங்கள் அந்த வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானமும் திறக்கப்பட்டுச்சு, பூமிக்குள்ள இருந்த ஊற்றம் திறக்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டும் திறந்ததுனால தான் அங்கே ஒரு வெள்ளம் போல உண்டாகிற ஒரு காட்சியை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்காக வானத்தை திறக்கும் போது பூமி தன் பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி வானம் திறக்கப்பட்டு பூமி தன் பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்னா ஒன்று நடக்கும், ஆசீர்வாதம் வெள்ளம் போல எனக்கு நேராக புரண்டு வரும். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்காக வானத்தையும் தருக்கிறீர். ஆண்டவரே, பூமி தன் விளைவை கொடுக்கும்போது என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெள்ளம் போல புரண்டோடும். வெள்ளம் போல புரண்டு ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை நமக்கு பெறுவதுக்கு தான் இங்கே ஆண்டவர் சத்திய வழிகளை நமக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அந்த சத்திய வழிகளை தான் நம்ம ஒவ்வொரு வாரம் இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து நிறைய காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு 17வது வழியாக, 16 வழி கவனிச்சிருக்கிறோம். 17வது வழியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நம்ம கவனிக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் நம்பணும், எனக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய வைப்பார், நான் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், எனக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை என்ன பண்ணுவார்? திறப்பார், பூமி தன் பலனை எனக்கு என்ன செய்யும்? கொடுக்கும்போது நிச்சயமாக ஒன்று நடக்கும். ஆசீர்வாதம் வெள்ளம் போல என் வாழ்க்கைக்கு நேராக வரும். கையை வயதி சொல்லுங்கள். ஆசீர்வாதம் எப்படி வரும்? வெள்ளம் போல. அந்த ஆசீர்வாதத்தில் உங்களை அழிச்சிட மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நீங்கள் அநேகருக்கு என்ன கடன் கொடுக்கிறவர்கள், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ண கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற 17வது வழியை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 17வது வழியில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, விசுவாசம் கர்த்தர் நமக்கு நேராக திறக்கிற வானத்தை திறக்கக்கூடிய அற்புதத்தை செய்கிறது. விசுவாசம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று பாருங்க. அதுதான் வேதம் இப்படி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. இணைந்து வாசிப்போமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் பாருங்கள். நம்ம இணைந்து வாசிப்போம். விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. 6ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா, விசுவாசிக்க வேண்டும். ஏன் விசுவாசிக்க வேண்டும்னா, என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி ஏற்ற நேரத்தில் மழை பெய்யாது போல இருக்கலாம். நம்முடைய கையின் பிரயாசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகக்குறியாகவே இருக்கலாம். ஒருவேளை எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறாரா, என்ன 1008 கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஒரு உறுதி உண்டாகணும். என்னென்னா, இன்னும் அதை நான் பார்க்கல, ஆனால் நான் நிச்சயமாக நம்புகிறேன், எனக்கு கர்த்தர் சொல்கிறபடி அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, இந்த விசுவாசம் அந்த நம்பிக்கையை, அந்த உறுதியை எனக்கு கொடுக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கி ஒருவேளை நான் கடன் கொடுக்குற நிலையில் இல்லை, கடன் வாங்குகிற நிலையில் இருக்கிற மாதிரி நமக்கு காட்சி இருக்கலாம். ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன், இந்த நிலை எனக்கு மாறும் ஆண்டவரே, நான் மாறி கீழாகாமல் நான் மேலாவேன். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்கள், நான் கீழாகாமல் மேலாவேன். நான் மேலாயிட்டே போவேன். சொல்லுங்கள், கையை வைத்து சொல்லுங்கள், நான் எப்படி போவேன்? எல்லா காரியங்களிலும், என்ன, எல்லா டைரக்ஷன்லையும் ஆண்டவர் நம்மளை எப்படி ஆக்க விரும்ப, மேலே ஆக்கிட்டே போக விரும்புகிறாரு. இன்றைக்கி நல்ல ஒரு பலன் இருக்கா, அந்த பலன் கூடும். இன்றைக்கி ஒரு நல்ல வேலை இருக்கா, அந்த நல்ல வேலையில் நல்ல விளைவுகளை கர்த்தர் கூட கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலை. இதை தேவன் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாக்குது பாருங்க. அதான் இங்கே வாசித்தோம், விசுவாசம் நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்பட. எதெல்லாம் இன்னைக்கு காணலை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் காணப்படலையோ நீங்கள் நம்பணும், இதெல்லாம் நான் காணும்படி கர்த்தர் எனக்கு நிஜமாக்கி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்கிறீங்க? சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியல, இன்னும் மாற்றம் பார்க்கல, ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க, இதை கர்த்தர் என் கண்ணு முன்னாடி நிஜமாக்கி காட்டுவார் என்று நம்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள். இந்த நன்மைகள், எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு, எனக்கு உண்டாக வேண்டிய பலன், எனக்கு உண்டாக வேண்டிய விடுதலை இன்னும் உண்டாகாதது போல இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன், இதை எனக்கு கர்த்தர் உண்டாக்கி காட்டுவார் என்று நம்புறவங்க கையை வைத்து சொல்லுங்க, இதை கர்த்தர் எனக்கு. அதாங்க விசுவாசம். நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏன் இந்த விசுவாசம் அவ்வளவு முக்கியம்னா, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்தவே முடியாது. அப்போ தேவன் என் மேல பிரியப்படுறதுக்கு நான் அவர் மேல வைக்க வேண்டிய விசுவாசம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ பாருங்க, விசுவாசத்தில் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தேவனை நம்ம பார்க்கறது இல்லை. யாராவது சொல்ல முடியுமா, நான் கண்ணால் இயேசுநாதரை பார்த்துருக்கிறேன், கண்ணால் நான் ஆண்டவரை பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கிடையாது. இன்னைக்கு யாரும் அவரை பார்த்ததில்லை, ஆனால் இயேசு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நம் நடுவே இருக்கிறார். இங்கே நம்ம நடுவே இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. நான் அதை நம்புகிறேன், இயேசு நம் நடுவே. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன்றாரு. என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் உணர்றேன், என் இருதயத்தில் அந்த ஒரு நம்பிக்கை உண்டாகுது, இயேசு இங்கே இருக்கிறார், என்னோட பேசுகிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறவன், அவர் எனக்கு பலன் அளிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. சில காரியங்களை பார்க்கல, தேவனையும் நான் பார்க்கலாம், நான் நம்புறேன் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்ன அவர் நடத்துறாரு, என் கூட பேசுறாரு. அதே போல இன்னைக்கு நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில மாறி இருக்கிறத நான் பார்க்க முடியல, மாறும் நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் ஒரு உறுதி. ஒரு நாள் கர்த்தர் அதை எனக்கு நிஜமாக்கி காட்ட அவரால் முடியுன்றதை நான் நம்புறேன். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த காலவேளையில் இந்த விசுவாசத்தை நமக்குள்ள உண்டாக்கவும், அந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தர் நம்ம காட்டுறாரு பாருங்க. தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு அனுபவமோ, தேவனோடு இருக்கிற உறவின் அந்த அனுபவமோ எதன் அடிப்படையில் நமக்கு உறுதியாகுதுன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் தான்.
கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தரோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது. அது எதுனால எனக்கு தெரியப்படுதுன்னா, நான் வைத்திருக்கிற தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசம். அந்த ஃபெய்த் தான் பாருங்க பேசிக்கே. அந்த பேசிக்கான விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ராங் ஆகாமல் வளராமல் இருக்கும்னா, நான் சொல்கிறேன், எனக்கு வானம் திறக்கப்படும், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் வேலைகள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், நான் இனி கடன் வாங்க மாட்டேன், கர்த்தர் என்ன அநேகருக்கு கொடுக்குறவனா கர்த்தர் மாற்றுவா. இந்த நம்பிக்கைலாம் எப்போ வரும்னா, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா தேவனை ஒரு மனுஷன் பிரியப்படுத்தினா அவன் விசுவாசத்தினால மாத்திரம்தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். கையை வைத்து சொல்லுங்கள், தேவனை பிரியப்படுத்தினா எதால தான் பிரியப்படுத்த முடியும்? நான் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் இருக்கு பாருங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். அப்போ கவனிச்சு பாருங்க, ஏன் இந்த விசுவாசம் முக்கியம்னா, இந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இந்த விசுவாசம் என்கிட்ட இல்லைன்னா நான் என்ன வாக்குறேன்னா, தேவனால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு சப்ளை யுவர் நீட் அண்ட் யுவர் ப்ரொவிஷன். நல்லா கவனிக்க நான் சொல்றது. தேவன் சொல்றாரு, என்ன நீ விசுவாசத்தின் மூலமாக தான் பிரியப்படுத்த முடியும். அதனால ஆண்டவர் அந்த விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டிட்டு சொல்றாரு, உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்ய நான் வானத்தை திறக்க ரெடியாக இருக்கிறேன், உனக்கு நன்மையை செய்ய ரெடியாக இருக்கிறேன், உனக்கு வழிகளை காட்ட ரெடியாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, நீ விசுவாசிக்கலைன்னா என்னால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்காமல் போகுது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகாமல் போகிறதுனால. இதை குறித்து கொஞ்சம் இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். பாருங்கள், விசுவாசம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னா, ஆமாம். ஏன் அவ்வளோ முக்கியம்னா, அதை வச்சு தான் நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் கர்த்தரை பிரியப்படுத்துவதுக்கு தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், நான் தேவனை பிரியப்படுத்துவதுக்கு தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதை நீங்கள் இந்த விசுவாசம் முக்கியமானது என்பதை விளங்கி கொள்ள ஒரு காரியத்தை சொல்லி நான் இதை துவங்க விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஆண்டவர் விளங்க கர்த்தர் உதவி செய்வார்னு நான் நம்புகிறேன். பரலோகம் பாருங்க, பரலோகத்தில் ஏன்னா விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். பரலோகம் ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற விசுவாசம் ஏன்னா ஹெவன்ஸ் கரன்சி இஸ் ஆப்ரேட்டட் பை ஃபெய்த். பரலோகத்தில் இருக்கிற என்ன காரியங்கள் இயங்குவதுக்கு ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாருங்க, இன்றைக்கி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க, இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு பணம் உதவியாக இருக்கா இல்லையா? இந்த நாட்டினுடைய ரூபா இந்த நாட்டில் வாழ்வதுக்கு நமக்கு உதவி செய்தா இல்லையா? எத்தனை பேருக்கு உதவி செய்யுது? உதவி செய்யாதவங்களும் இருக்கோ? அப்போ நீங்கள் எந்த ரூபா வச்சு வேலை செய்கிறீங்கன்னு தெரில. நான் இந்த நாட்டில் வாழ்கிறேன், இந்த நாட்டின் பிரஜையாக இருக்கிறேன். இந்த இந்தியன் ருப்பின்னு ஒன்று இருக்குது. இந்த இந்தியன் ருப்பி தான் இந்த நாட்டில் நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான கரன்சி. அந்த ரூபா இந்த நாட்டில் எனக்கு நல்ல வேலை செய்து பாருங்க. இந்த ரூபா என் கையில் நிறையா இருந்துச்சுன்னா நான் நிறைய வேலையை செய்யலாம், நிறைய நன்மையான வேலையை செய்யலாம், நிறைய கெட்டதையும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கையில் இந்த நாட்டில் உபயோகமாகிற ஒரு கரன்சியை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்கும்போது அதை வச்சு நிறைய உபயோகரமான காரியத்தை நம்மளால் செய்ய முடியுது பாருங்க. அப்போ இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த நாட்டினுடைய கரன்சி எவ்வளோ முக்கியமோ, அதே போல் தேவனிடத்திலிருந்து நான் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு, தேவன் பிரியப்பட்டு எனக்கு நன்மைகளை உண்டு பண்ணுவதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கரன்சி என்னன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி இந்த பணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்ய நமக்கு உதவி செய்தோ, அதுபோல ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற அவர் பலனளிக்கிறார், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை எதனால வருதுன்னா, தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசம். இதெல்லாம் எனக்கு கர்த்தர் செய்ய முடியும், கர்த்தர் கொடுப்பாரு, இதெல்லாம் எனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை. எப்படி நம்ம நாட்டில் நம்ம கையில் இருக்கிற இந்த நாட்டின் பணம் நமக்கு உபயோகமாகுதோ, அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசம் எனக்கு வேலை செய்யும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசம் வேலை செய்யும்? பாருங்க, பணம் உங்களுக்கு பல விதத்தில் உதவி செய்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19 சொல்றாரு, பணம் பல காரியங்களுக்கு உதவும் என்று சொல்லியிருக்கு. பணம் பல காரியங்களை செய்து பாருங்க. ஏன்னா அது ஒரு கரன்சி. இந்த நாட்டில் சில காரியங்களை நம்ம வாங்கவும் சில காரியங்களை செய்யவும் இந்த ரூபா, இந்த கரன்சி இந்த நாட்டின் கரன்சி நம்ம கையில் அது நமக்கு பல உதவிகளை செய்து பாருங்க. இப்போ நீங்கள் சிலர் என்ன பஸ்ஸில் வந்திருப்பீங்க, சிலர் காரில் வந்திருப்பீங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பஸ்ஸில் ஏறின உடனே கண்டக்டர் கேட்குறாரு, பஸ் கண்டக்டர் கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாருன்னு வச்சிங்க. நான் வில்லிவாக்கம் போகிறேங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே கை நீட்டுறாரு. எது கை நீட்டுறாரு? நீங்கள் வில்லிவாக்கம் சேர்றதுக்கு நீங்கள் காசு கொடுத்து என்ன பண்ணணும், ஒரு டிக்கெட்டை வாங்கணும். அவர் கை நீட்டும் போது நீங்கள் கை கொடுத்து பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கிறிஸ்தவராக இருந்தார்னா பிரைஸ் லார்ட்னு சொல்லிட்டு கீழே இறக்கிடுவார். அவர் நீங்கள் சொன்ன பிரைஸ் லார்ட் அவருக்கு புரியலனா அவர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வில்லிவாக்கம் வர முடியாது, எங்கே ஏறினீங்களோ அங்கேயே இறங்கிடுவீங்க. அப்போ சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதுக்கும் காரியங்களை முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பணம் எப்படி உண்மையான வேல்யூவை உண்டாக்குதோ சில காரியங்களுக்கு, நான் சொல்கிறேன், இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசம் நிஜமான மாற்றத்தையும் வேல்யூவையும் எனக்கு உண்டாக்கும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நீ பிரியப்படுத்தணும்னு நினச்சின்னா விசுவாசத்தினால தான் பிரியப்படுத்த முடியும். அதுதான் நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் பாருங்க உறுதியானதாக இருக்கணும். என்ன வேணால் நடக்கட்டும், நான் நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம்தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை என் இயேசுவின் மேலே வைக்கிறேன். எது வேலை செய்தோ இல்லையோ என் விசுவாசம் வேலை செய்யும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன வேலை செய்தோ இல்லையோ இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசம் வேலை செய்யும். நம்புறவங்களாம் கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த சூழ்நிலை, சில நேரம் பாருங்க, நம்ம நாட்டினுடைய ரூபா நாட்டில் இங்கே தான் வேலை செய்யும். வேற நாட்டுக்கு போய் நம்ம ரூபாவை நீட்டினீங்கன்னா வேலை செய்யாது. ஆனால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம் வேலை செய்யும். கையை வைத்தி சொல்லுங்க, பூலோகத்துலேயும் வேலை செய்யும், அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வேலை செய்யுது. அப்போ இந்த விசுவாசம் தான் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. அப்போ நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேவன் மேலே வைக்கிற அந்த விசுவாசத்தில் நான் ஐஸ்வர்யவானா மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தில் எப்படி மாறணும்? அதில் தரித்திரம் பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது. நான் சொல்ல நல்லா விளங்கிக்கணும், அதை சொல்றாதீங்க பக்கத்தில் அவங்கள பார்த்து. விசுவாசம், கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் நான் ஐஸ்வர்யவானா மாறணும். ஐ மஸ்ட் பி ரிச் இன் க்ரோவிங் மை ஃபெய்த் இன் காட். இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசம் அது நல்ல ஐஸ்வர்யமான நிலையில் நான் மாற்றணும் பாருங்க. அதில் தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தில் வளருவதுக்கும் முன்னேற்றுவதுக்கும் அதை பெருகப்படுத்துவதுக்கான எண்ணமே இருக்காது. ஆனால் நல்ல வாயை திறந்து கர்த்தரை பாடுவாங்க, துதிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆண்டவர் நீங்கள் என்ன தான் பாடினாலும் என்ன தான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஆண்டவர் விசுவாசம் நமக்குள்ளே இருக்கான்றதை கர்த்தர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். கையை வாய்த்தி சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்குள்ளே என்ன செக் பண்ணுறாரு, அவர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசம் இருக்கான்னு என்னை செக் பண்ணுவார். கையை வாய்த்தி சொல்லுங்கள், அவர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசம் இருக்கான்னு என்ன பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா விசுவாசம் ரொம்ப நெசசரியான ஒன்றா இருக்குது. நான் தேவனை பிரியப்படுத்த பாருங்க, ரட்சிப்பை பெறதுக்குள்ள விசுவாசம் தேவை. விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு தேவன் உண்டு பண்ணியிருக்க ரட்சிப்பை கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நான் அதை பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுது. இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றிகரமாக வாழணுமா, காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளணுமா, உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த விசுவாசத்தை நான் ஆண்டவர் மேலே வைக்கும்போது எனக்கு அது பல விளைவுகளை உண்டாக்குது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் சொல்றது, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. உங்க விசுவாசம், நான் இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் என்ன இந்த உலகத்துல ஜெயிக்கக்கூடியவனா மாத்துது. ஏன் இன்னைக்கு ஜனங்க ஜெயிக்க முடியாம பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் அங்கே இருக்கு, அவர்கள் தேவன் மேல வைக்கிற விசுவாசம்.
ஏன்னா விசுவாசம் ஒன்று தான் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தை கொண்டு என் மேலே வைப்பா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்கள் தேவைகளை பார்க்காதீங்க. இது நடுவே மேற்கொள்ள வைக்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைக்கிறேன். என்ன கர்த்தர் மேற்கொள்ள வைப்பார், இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க வைப்பார், இந்த சூழ்நிலைகளை தாண்டி வர கர்த்தர் உதவி செய்ய. இன்னைக்கு ஒருவேளை ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக்கப்பானது போல இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசமாக கர்த்தர் மாற்றுவார். அப்போ நான் ஆண்டவர் மேலே வைக்க வேண்டிய விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நிறைய நேரம் நிறைய மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கணும், எனக்கு ஒரு வேலையில் ப்ரொமோஷனும் கிடைக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமான நிலைகள் வந்தால் நல்லா இருக்குமே. நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு நான் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் வளரணும்னு நான் யோசித்தேனா, விசுவாசம் வளர வளர உங்களுக்கு சம்பாத்தியம் வளரும், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு பலன் உண்டாகும், உங்களுக்கு அறிவு உண்டாகும். விசுவாசம் வளர வளர நீங்களும் எல்லா விதத்திலும் வளருவது கர்த்தர் உதவி செய்வார். கையை சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசம் வளர வளர நான் எல்லாவற்றிலும் விருத்தி அடைகிறேன். கையை சொல்லுங்க, நான் இயேசுவின் மேலே உள்ள விசுவாசம் எனக்கு வளர வளர நான் எல்லாவற்றிலும் என்ன ஆகிறேன், வளருகிறேன், பெருகிறேன். பாருங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வேலையை கர்த்தர் நமக்குள்ள செய்ய வச்சிருக்கிறாரு. இந்த விசுவாசம் எனக்குள்ள வளருதா, வளருவதற்கான வேலைகளை செய்ய நான் இடம் கொடுத்துருக்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாருங்க விசுவாசத்தினால்தான் தான் வாழ்கிறோம். ரோமர் 1:17 கவனிச்சிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், விசுவாசத்தினால் தான் வாழ்றோம். விசுவாசத்தினால் நீதிமான் என்ன பண்ணுகிறான், பிழைக்கிறான். பாருங்க, அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியமான ஒன்றா இருக்குது கிறிஸ்தவ ஜீவியத்தில். இந்த இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசத்தை வளர்ப்பதுக்கான, பெருகப்படுத்துவதற்கான எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுறேனா, ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்குறேனா. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணத்தோட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஆராதிப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், எல்லாவற்றிலும் நீங்கள் வளர்வதற்கான வானத்தை கர்த்தர் உங்களுக்கு நேராக திறக்க அவர் வல்லவராய் நிச்சயமாக இருக்கிறார். என் தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர் தேடி வரக்கூடாது. பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த தேவை சந்திக்கப்படணும், உண்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரால் தேவை சந்திக்க வைக்க அவரால் முடியும். பாருங்க, உங்கள் தேவைகளை சந்திக்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம தேவையோடு வரும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, என் உள்ளத்துக்குள்ள அவர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசம் உண்மையானதாக இருக்கா, நிஜமானதாக இருக்கா, அதில் நான் கவனம் வைக்கிறேன்னா. ஏன்னா என் தேவனை நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் நான் அவர் மேல் வைக்கிற விசுவாசம். கையை வைத்து சொல்லுங்கள், என் தேவனை நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் நான் இயேசுவின் மேலே வைக்கிற என்னுடைய விசுவாசம்தான் கர்த்தர் என் மேலே பிரியப்படுறாரு. இப்படிப்பட்ட விதத்தில் இந்த விசுவாசம் இப்படி ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு சக்தி. பாருங்க, இந்த விசுவாசத்தினுடைய சக்தி வல்லமை எனக்குள்ள, இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசத்தின் வல்லமை, அந்த சக்தி எனக்குள்ள இப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்குதா. லூக்கா சுவிசேஷம் 17 லூக்கா சுவிசேஷம் 17 இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு காண்பிக்கிறேன். இதை குறித்து நிறைய உங்களோட நான் பேச போகிறேன். ஆனால் இன்னைக்கு முதல்ல அடித்தளமாக இந்த 17வது வழியாக விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது என்பதை முதல்ல நான் விளங்கிக்கணும். பாருங்க, இஃப் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த், ஐ வில் நெவர் ஹேவ் அ லாங்கிங்னஸ் டு க்ரோ தட் ஃபெய்த் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த விசுவாசம் இவ்வளோ முக்கியமா, ஆண்டவர் விசுவாசத்தினால தான் அவர் என் மேலே பிரியப்பட முடியுமா, அவர்கிட்ட நான் பெற முடியுமா அப்படின்னா, இந்த விசுவாசத்தை தேவன் எனக்குள்ள எப்படிலாம் ஆண்டவர் அதை பெருகப்படுத்த விரும்புகிறார், அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே நம்ம வரும்போது, நான் சொல்கிறேன், கர்த்தர் மகிமையான விளைவுகளை உங்களுக்கு செய்வார். அந்த மகிமையான விளைவில் ஒன்று, உங்களுக்கு நேராக வானம் அடைக்கப்படாது. கர்த்தர் வானத்தை திறந்து ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். நான் கையிட்டு செய்யும் மேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் நான் கடன் வாங்க மாட்டேன். அநேகருக்கு என்ன பண்ணுவேன்? கையை திறந்து கொடுக்குற நிலையில் கர்த்தர் என்ன மாறும். இதை ஸ்ட்ராங்காக விசுவாசிங்க.
இந்த நம்முடைய சபைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் மறுபடியும் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த சபையில் இருக்கிறவங்க போய் பலருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறவர்களா மாற்ற கர்த்தர் இந்த சத்தியத்தை பேசுகிறாரு. இல்லை, நான் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் நான் வாங்கிட்டே தான் இருக்க போகிறேன், நான் ஒருத்தங்கிட்ட கை நீட்டி தான் இருக்க போகிறேன்னா அது உங்கள் சாய்ஸு. அது எதான் காட்டுதுன்னா விசுவாசத்தை வளர்க்கலை. தேவன் மேலே என் விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, அதை வளர செய்வதுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நான் விளங்கி கொள்ளலை. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களோட வாசிக்க விரும்புகிறேன். 6ஆம் வசனம் பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, அதற்கு இயேசு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோட பிடுங்கி உண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு இங்க, என்ன பார்க்க விரும்புறாரு ஆண்டவர் அப்படின்னா, என்கிட்ட விசுவாசம் இருக்கான்றதான் கர்த்தர் பார்க்க விரும்புறாரு. விசுவாசம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்ற, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்கி கடல்ல போய் நடப்படணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற, அது உனக்கு அப்படி ஆகும். இப்போ இங்க சொல்றது இதெல்லாம் எங்கேருந்து ஆக போகுது? நம்ம அதான எக்ஸ்பர்ட் சொல்றதில்ல. நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து இதெல்லாம் எங்கேருந்து மாறும், இந்த புருஷன் மாறுவாரா, இந்த குடும்பம் மாறுமா, இந்த சூழ்நிலை மாறுமா? விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியும், மாறாததை கூட மாத்திர ஒரு கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கிறான். அவரால் சரி செய்ய முடியாத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவரால் சரி செய்ய முடியாத பிரச்சனை ஒன்றுமே. இங்க என்ன சொல்றாரு, கடுகு அளவு விசுவாசம். கடுகு எவ்வளோ பெருசுங்க? போய் இன்னைக்கு முடிஞ்சா வீட்டுக்கு போய் ஒரு டேப் எடுத்து கடுகை மெஷர் பண்ணிட்டு அடுத்த வாரம் யாராவது எழுதி கொண்டு வாங்க, இந்த மெஷர்மெண்ட்டு. மெஷர் பண்ண முடியுமா? அதை மெஷர் பண்ணுற சைஸில் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அளவு விசுவாசம் கூட என் மேலே நீ வச்சிருந்தா, நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி எத்தனை தடை இருந்தாலும் உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறத நான் பார்த்துட்டேன்னா உனக்காக அற்புதத்தை செய்கிற தேவனை நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. சொல்கிறாரு, சின்ன விசுவாசம் ஆனால் பெரிய வேலையை செய்யுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் குட்டி விசுவாசம் உங்களுக்கான பெரிய வேலையை செய்யும். அந்த குட்டி விசுவாசம் கூட வரமாட்டேதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் நிச்சயமாக உண்டாக்குவார்ன்னு நம்புகிறேன். அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கிறோன்னா, ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போனாலும் என்கிட்ட ஒன்றை பார்க்க விரும்புகிறார். நான் அவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறேனான்னு பார்க்க விரும்புகிறாரு. பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்குது, பல சூழ்நிலைகள் நடுவே இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அது நடுவே பார்க்க விரும்புகிறாரு. கடுகள விசுவாசம் என் மேலே நீ வச்சிருக்கிறியா ஸ்ட்ராங்கா? கடுகளவு சைஸ் விசுவாசம் இருந்தா காட்டத்தி மரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை வேரோட பிடுங்கி கடலில் போய் நடப்படுவதாகன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அது அப்படியே ஆகுன்றாரு. அதனால தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம், எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது. விசுவாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆனால் நமக்கு விளைவு வராது. காட்டத்தி மரத்தை போல பிரச்சனை இருக்கு பாருங்க, தேவைகள் இருக்கு பாருங்க, பெரிய மலை மாதிரி இருக்கு தேவைகள், பிரச்சனைகள்லாம். இதெல்லாம் வேரோட பிடுங்கப்படணும்னா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தின் மூலமா நீ என்னை பிரியப்படுத்த முடியும். என்னை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் தம்மேல விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசம் இயேசுவின் மேலே இருக்கணும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசத்தை இயேசுவின் மேலே நான் வைக்கும்போது அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர்ன்றதை காட்டுவார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசம் இயேசுவின் மேலே இருக்கும்போது அந்த இயேசு எனக்கு பலன் அளிக்கிறவர்னு காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் செய்ய முடியும்னு? எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. கேட்குறாரு, உன் விசுவாசத்தை நான் பார்க்க விரும்புகிறேன்ப்பா, உனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா நான் பலன் அளிக்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒரு 2-3 சம்பவத்தை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. வேதத்திலிருந்து சில காரியங்களை காண்பித்து
தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தேவைகளை பார்த்து ஆண்டவர் வேலை செய்ய ஆண்டவர் விரும்பல. அவரால் தேவைகளை சந்திக்க முடியும், தேவைகளை பார்த்து நமக்கு அற்புதம் செய்கிறாரு. ஆனால் நமக்கு நேராக வானம் திறக்கப்படணும்னா, ஏற்ற நேரத்தில் மழை பெய்யணும்னா, நான் கை நீட்டி கடன் வாங்காமல் கையை திறந்து அநேகருக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான நிலையில் நான் இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புகிறாருன்னா, எனக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு பார்க்க விரும்புகிறாரு. அங்கே பாருங்கள், ஒரு ஏன்னா சம்பவத்தில் இயேசுநாதர் சொல்கிற சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இந்த குருடர்கள் இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசுநாதருக்கு அவங்க தேவை தெரியலையா? நான் கேட்குறேன், இந்த குருடர்கள் இயேசுவை தேடி வந்தபோது இயேசுநாதருக்கு அவங்க கண்ணில், இயேசுநாதருடைய கண்ணில் அவங்க தேவை தெரியலையா? குருடன் எதற்காக வரான்? இந்த இயேசு எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுட்டு இப்போ இந்த இயேசுநாதர்கிட்ட வராங்க பாருங்க. 27ஆம் வசனத்துல வாசிப்போமா? நம்ம இணைந்து சில வசனங்கள் 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. 2 குருடன் இயேசுவை தேடி வரான். அவனுக்கு தேவை இருக்கு. நல்லா கவனிங்க. குருடனுக்கு தேவை இருக்கு, வாழ்வாதாரத்தின் தேவையும் இருக்கு. கண்ணால் நிறைய காரியங்களை பார்க்கணும், வாழ்க்கையை பார்க்கணும், என்ன உலகத்தை பார்க்கணும் என்கிற ஒரு காரியம் அவனுக்கு இருக்கு. தேவை உள்ளவன் வரான் பாருங்க. தேவை உள்ளவன் வந்து, இயேசுவே எங்கள் மேலே மனம் இறங்கும் என்று அவங்க கேட்டபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இயேசுநாதர் அவர்களை பார்த்து கேட்ட விதம், கேள்வி, ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வியை கேட்குறாரு பாருங்க. எப்பவுமே நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளோ தேவையில் வந்திருந்தாலும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கான்றதை பார்க்க அவர் விரும்புகிறார். கையை வாய்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தேவையில் வந்திருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்னு பார்க்க விரும்புகிறார் ஆண்டவர். விசுவாசம் இருக்கான்னு பார்க்க விரும்புகிறாரு. கவனிச்சு பாருங்க. இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த 2 குருடர்களை பார்த்து இயேசு அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் பாருங்க. அவர் கேட்கிறாரு, எனக்கு உன்னை விடுதலை பண்ணக்கூடிய வல்லமை இருக்குன்றத விசுவாசிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்ட உடனே அங்க கவனிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே. ஆண்டவர் பாருங்க, அவனுடைய சுகத்தை எதுல கொண்டு வந்து வச்சிட்டாருன்னா, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும்ட்டாரு. அப்ப இங்க என்ன கவனிக்கிறோம்? என் தேவை சந்திக்கப்படுறது என் விசுவாசத்தின்படி தான் சந்திக்கப்படும். நீங்க வந்து கூப்பாடு போட்டு கத்தி எல்லா குட்டிக்கரணையும் பண்ணாலும் கர்த்தர் சொல்றார், உன் தேவை சந்திக்கப்பட. ஆண்டவர் சொல்ல உன் விசுவாச, ஆண்டவர் சொல்ல ஏன் வல்லமையின்படி உனக்கு ஆகட்டும் சொல்லல. ஏன் ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லையா? ஆண்டவர் அவருடைய வல்லமையினால அவங்கள சுகமாக்க முடியும். ஏன் ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கணும், நான் இதை செய்ய முடியும், என்கிட்ட வல்லமை இருக்குது உனக்கு செய்யறதுக்குன்னு நீ என்னை ஏன் கேட்கணும்? அவர் தான் வல்லமையானவராச்சே. இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் என்ன காட்ட விரும்புகிற, என்கிட்ட வல்லமை இருந்தாலும் உங்ககிட்ட விசுவாசம் இல்லைன்னா என் வல்லமை உனக்கு வேலை செய்யாது. வானம் திறக்கப்படணும்னா நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். எப்படி விசுவாசிக்கிறேன்? நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு சிலது தெரியல, ஆனா வானம் திறக்கப்படும் போது கர்த்தர் அதை எனக்கு நிஜமாக்கி காட்டக்கூடிய அற்புதங்களை எனக்கு செய்வார், நன்மைகளை நிஜமாக்குவார். எனக்கான விடுதலையை கண்ணால பார்க்க உதவி செய்வார். எந்த பிரச்சனையில இன்னைக்கு நான் சிக்கி கொண்டு இருக்கிறேனோ அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு வழியை திறக்கிறத கர்த்தர் என் கண்ணால காணும்படி எனக்கு அவர் உதவி செய்வார். நம்புறேன் பாருங்க.
ஒரு வழி அடைப்பட்டாலும் கர்த்தர் எனக்காக இன்னொரு வழியை திறப்பார். நான் நம்புறேன் பாருங்க. அடைப்பட்ட உடனே எல்லாம் போச்சு, இருண்டு போயிடுச்சு, இந்த ஆண்டவரை நம்பி என்ன வந்து பிரயோஜனம்? கர்த்தர் மேல விசுவாசம் தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு வழி அடைஞ்சா எனக்காக கர்த்தர் இன்னொரு வழியை திறப்பார் என்று நான் அவரை நம்புறேன். ஏன்னா அவர் வழியை உண்டாக்குற கர்த்தர். கையை சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வழியை எனக்காக உண்டாக்கும். வழியே இல்லாத இடத்துல கூட எனக்காக ஒரு வழியை போடுவாருங்க அவரு. அப்படித்தானே நடத்தியிருக்கிறார் ஜனங்களை. வனாந்திரத்தில் வழியே இல்லை, ஆனா அவர்களுக்காக வழியை உண்டாக்குனார். சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகிறதுக்கு வழியே இல்லை, ஆண்டவர் அவர்களுக்காக வழியை உண்டாக்குனார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் வழியை உண்டாக்க முடியும். கையை வைத்து சொல்லுங்க, நான் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது அவர் எனக்கு பலன் அளிக்கிறார். சொல்லுங்க, நான் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது அவர் பலன். அந்த பலன் எப்படி தெரியுமா? வழியே இல்லாத இடத்துல உங்களுக்காக வழியை உண்டாக்குற பலனை கர்த்தர் செய்வார். அதுதான் நான் நம்புகிற நம்பிக்கையின் அடையாளம். விசுவாசம் நான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். இப்போ இயேசுநாதர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க வேண்டியதே இல்லையே. வந்தியா, வா, என்கிட்ட வல்லம் இருக்கு, வா போ, என் வல்லமையினால் நீ சுகமாகு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. தங்களை வல்லமையானவர்கள் காட்டிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புறாங்க. இயேசுநாதர் அங்க தம்மை வல்லமையானவன் காட்ட விரும்பல. இயேசு என்ன காட்டினார்னா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும்ன்றது தான் காட்டுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தங்களை பெரிய வல்லமையான ஆளுங்க மாதிரி காட்டிக்கிட்டு வந்து எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் ஜோம் பண்ணால் உங்களுக்கு அது நடந்துடும், இது நடந்துடும், எங்ககிட்ட கடிதம் எழுதி போடுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிட்டன் கடிதம் எழுதணும்னா அதுலேயே அற்புதம் நடந்தணும். என்ன கதை இதெல்லாம் எனக்கு புரியல. புது புது மெத்தட்லாம் வந்துருச்சு. இயேசுநாதர் கையாடின மெத்தரை கையாடும் போது தான் நமக்கு அற்புதங்கள்லாம் நடக்கும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் என்ன சொன்னார் பாருங்க, நான் வந்து என்ன இன்னாருக்காக காத்திருக்க, நான் வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நான் பிரயாணம் பண்ணி வந்து காத்திருந்து என்ன அவர் சொன்னார். நான் கேட்டேன், இப்படிலாம் பண்ணீங்களே, எதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற வசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த என்ன சத்தியங்களை வச்சு நீங்கள் விசுவாசிக்க நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் அவர் பலன் அளிக்கிறவராக நீங்கள் பார்க்க முடியுன்றதை சொன்னேன். இன்றைக்கி நிறைய பேர் தங்களை பவர்ஃபுல்லாக காட்டி தான் விரும்புகிறாங்க. நான் வந்து பவர்ஃபுல்லான ப்ராஃபிட். இப்போ நிறைய இடம் அப்படி பரவிட்டு வருது. என்ன, நான் வந்து ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, நான் சொல்கிறபடியே நடக்கும் அப்படின்றாங்க. இங்கே எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை விசுவாசிப்பேனா உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும். கையை வைத்து சொல்லுங்கள், நான் அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது இயேசு என்னை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி ஏன் வல்லமையின்படி உனக்கு நடக்கட்டும்னு சொல்றதுக்கு தகுதியானவர் அவர். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் ஏன் வல்லமையின்படி உனக்கு ஆகட்டும் சொல்றதுக்கு அவர் தகுதியானவர். ஆயிரம் அவர் சொல்லியே. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மேன்மை பாராட்டுறாங்க. அந்த மேன்மை பாராட்டுறதுல தான் ஜனங்க போய் கியூலாம் நிற்கிறாங்க. அப்படியே போய் நின்றுக்கிட்டு அவர் கை வச்சிட மாட்டாரா? அவர் வச்சு நம்ம ஒரு தடவினார்னா போதும், இருக்கிற தடவிலே இன்னும் தடவிட்டு இருக்க வேண்டியது தான். நான் சொல்கிறேன், எங்கேயும் போய் நிற்க வேண்டியது இல்லைங்க. உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துக்கிற வேத வசனம், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், தேவ வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை நிச்சயமாக காட்டுவார். எங்கேயாவது போய் நின்றுருக்கிறீங்களா? நான் போலான்னு இருக்கிறேன் பாஸ்டர், இன்னைக்கு பார்த்தா இந்த செய்தியை சொல்லுவீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர்னு சொல்கிற, நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை, உனக்குள்ள நான் சுகமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. அல்டிமேட்லி என்னை சுகமாக்க போகிறவர் இயேசு தான். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? எனக்கு சுகத்தை கொடுக்குறவர் இயேசு, என்னை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு, என்னை பலவான் ஆக்கிறவர் இயேசு, என் தடைகளை மாற்றுறவர் இயேசு. இந்த இயேசுவின் மேலே என் நம்பிக்கையை வைக்கிறேன். எல்லாரும் சொல்லியிருக்கலாம், உனக்கு நடக்காதுப்பா, இது ஆகாது. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை, எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் மேலே நான் விசுவாசம் வச்சா அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. எனக்கு இயேசு சொல்லியிருக்கிறார், அவர் மேலே நான் விசுவாசம் வச்சா அவர் எனக்கு என்ன பண்ணுறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இயேசுவை நம்பி நான் வந்திருக்கிறேன், அவர் எனக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. இந்த இயேசுவை நம்பி நான் வந்திருக்கிறேன், இந்த இயேசு எனக்கு என்ன பண்ணுவார்?
இவனுக்கு அழிச்சாரா இல்லையா? 2 பார்வையில்லாத குருடனுங்க பாருங்க. இயேசுநாதர் அங்கே என் வல்லமையின்படி ஆகட்டும்னு சொல்லல, அவர் சொல்கிறார் உன் விசுவாசத்தின்படி உனக்கு. கையை வச்சு சொல்லுங்க, என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும் என்று என் இயேசு எனக்கு சொல்கிறார். நல்லா கையை வச்சு சொல்லுங்க, என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆகும் என்று என் இயேசு என்னிடத்துல இன்னைக்கு ஒரு வாக்கு பண்றாரு. என்ன விசுவாசி? உன் விசுவாசம், உனக்கு விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது என் பிள்ளை கிட்ட என் மேல விசுவாசம் வச்சிருக்கிற பிள்ளையா இருக்கிறாளே. God always wants to look at your faith, not any other thing. அது இருக்கா இது இருக்கா இல்லை, கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிற விசுவாசம் இருக்கா, அது இருந்தா போதும். ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக. கையை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு வந்திருக்கிறப்பா, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகுன்றார். சொல்லி முடிச்சா எனக்கு கண்ணு தெரியுது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் அளிக்கும் போது இதுவரைக்கும் கண்டுராத பல மேன்மையான அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி, இதுவரைக்கும் அடையாத பல நன்மைகளை அடையக்கூடிய நிலைக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏன் மாற்றுவார்னா, உங்கள் விசுவாசத்துக்கு இயேசு பலனளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவார். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம தேவையோடு வரலாம், ஆனால் அந்த தேவைகள் நடுவே நான் அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கானான்னு பார்க்குறாரு. வைத்தி சொல்லுங்க என்னோட மறுபடியும், ஆண்டவரே நான் தேவையோடு வரும்போதெல்லாம் என் தேவை உமக்கு தெரியும், ஆனால் தேவையை பார்த்து நீர் எனக்கு அற்புதம் செய்கிறவர்ல, என் விசுவாசத்தை பார்த்து எனக்கு பலன் அளிக்கிறவர். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, என் விசுவாசத்தை பார்த்து, தேவையை பார்த்து அவர் பலன் அளிக்கிறவர்ல, உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் அவர் பலன் அளிக்கிறார். இதை மைண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இருதயத்துலேயும் ஸ்ட்ராங்காக வைக்கணும். அவர் என் தேவை, நான் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கேன், நான் எவ்வளோ வேதனையில் இருக்கிறேன், அதை பார்த்து எப்படியாவது மனம் இறங்கிடுவேன். இல்லை, இவனுங்க என்ன கேட்டானுங்க, தாவீதின் குமாரனே. வாசித்தீங்களா அந்த வசனம் பாருங்க, 27ஆம் வசனம் என்ன சொல்கிறேன் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, 2 குருடர்கள் அவருக்கு பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்றான். என்ன கேட்குறான்? ஆண்டவரே, என்ன அவன் கெஞ்சுறான், எனக்கு ஆண்டவரே இறங்கும். ஆனால் அப்படி கெஞ்சி வந்தவங்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, விசுவாசம் இருக்கா உனக்கு? விசுவாசம் போதும், நீ கெஞ்சலாம் வேண்டியதில்லை. மனம் இறங்க ஆண்டவரே. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே கதறுகிறேன், ஆண்டவரே கதறி நான் அழுகிறேன், ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்குறாரு, இப்படி கதறி இப்படி நீ எல்லா ஆக்ஷனும் பண்ணி விசுவாசம் எல்லாம் என்னப்பா பண்ணுறது? எல்லா காரியமும் பண்ணுறோம், எல்லாம் அந்த மாடுலேஷன்லாம் கிறிஸ்தவங்களை அடிச்சிக்கவே முடியாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஜபம் பண்ணோன்னு சொல்லிட்டா போதும், அப்படி ஒரு மாடுலேஷன் வரும் பாருங்க. அப்படியே கண்ணு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, மூஞ்ச ஒரு மாதிரி பண்ணுவாங்க, தொண்டை இது வரைக்கும் ஒழுங்காக பேசி இந்த தொண்டை ஒழுங்காக பேசி இந்த சவுண்டுக்குற மாறிடும், ஒரு மாதிரி என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் பண்ணி வேஸ்ட்டு. இதெல்லாம் இந்த அவுட்வர்ட் ஆக்ஷன்லாம் நல்ல எஃபெக்டாக கொடுத்துட்டு உள்ள விசுவாசமே இல்லை, அப்படியே காஞ்சி போனேன், இருண்டு போனேன். நான் பஞ்சப்பாடு உள்ள விசுவாசமாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசம் இருந்தா கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. இவங்க கேட்ட உடனே ஆண்டவர் கேட்குறேன், நான் இதை உனக்கு செய்ய முடியும்னு நீ விசுவாசி, என்கிட்ட வல்லமை, உன்னை சுகமாக்குற வல்லமைக்குன்னு என்கிட்ட நீ நம்பிறியா, என்னை நம்புறியா? ஆமாண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவர்களை விடுவிக்கிற அற்புதத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறேன், அதே ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதே உயிருள்ள ஆண்டவர் இன்னைக்கும் என் விசுவாசத்துக்கு பலன் அளிக்கிறவர். கையை வச்சு சொல்லுங்க, இன்னைக்கும் என் விசுவாசத்துக்கு பலன் அளிப்பார். பலன் அளிக்கும் போது வானம் திறக்கப்படும், மழை பெய்யும், ஆசீர்வாதம் கட்டளையிடப்படும். நான் கை நீட்டுறவனாக இருக்க மாட்டேன், அநேகருக்கு கை திறந்து கொடுக்குற அந்த மேலான நிலைக்கு கர்த்தர் என்ன கொண்டு வர்றார். ஆரோக்கியம் பாருங்க, இவங்களுக்கு அப்படி தான் வந்துச்சு. இந்த பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைத்த அந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? அவனுடைய விசுவாசம். ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசத்தின்படியே. எனக்காக அவர் விசுவாசிக்கிறாரு, எனக்காக அவர் ஜெபம் பண்றாரு, எனக்காக இவங்க கண்ணீர் விடுறாங்க. கர்த்தர் சொல்ல, உனக்கு விசுவாசம் இருக்கா? சில நேரம் சிலருடைய விசுவாசம் வேலை செய்யும். ஏன்னா அந்த திரும்பவாதர் காரணம் பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க பாருங்க. பார்த்தார், அவன்
அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, தூக்கின்னு போனவனுடைய விசுவாசத்தையும் பார்த்தாரு, அவனுக்கு இருந்த அந்த வியாதியில் இருந்த அவனுக்கு இருந்த விசுவாசத்தையும் பார்த்தாரு. ஏன் அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, தூக்கிட்டு போனவனுங்க கூரையை பிரித்து உள்ளே இறங்கினானுங்களாம். அவனுக்கு மாத்திரம் விசுவாசம் என்ன பண்ணியிருப்பான்? ஐயோயோ ஐயோயோ, வாய் சும்மா இருந்திருக்குமா? புலம்பி தள்ளியிருப்பான். அவன் புலம்புல பாருங்க, எல்லாத்தையும் தூக்கும் போது அமைதியாக இருக்கிறான், இறக்கும் போதும் அமைதியாக இருக்கிறான். ஏசு சொன்ன உடனே படியை தூக்கிட்டு நடக்கிறான். அப்போ அந்த 4 பேருக்கும் விசுவாசம் இருந்துச்சு, தூக்கிட்டு போன 4 வாலிபருக்கும் விசுவாசம் இருந்துச்சு. திமிர்வாதக்காரனாக தான் பாருங்க, அவனுக்கும் என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. இங்கே நமக்கு எப்படின்னா, கிறிஸ்தவங்களுக்கு மற்ற எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கும், எனக்கு விசுவாசம் இருக்காது. எனக்காக ஜெபம் பண்ணுறவங்க அவங்க ஒரு விசுவாசமாக ஜெபம், அவங்க எவ்வளோ பெரிய விசுவாச வீரர் தெரியுமா? சர்டிஃபிகேட்லாம் பண்ணுவான். சொல்கிறவர் யார்? சுத்தமாக 0% விசுவாசத்தில். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். கையை வச்சு சொல்லுங்கள், என் விசுவாசத்தின்படி எனக்கு ஆக. இந்த விசுவாசம் இருக்கான்னு தான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். சுகத்துக்கும் அப்படி தான் பாருங்க. பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா கூட விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா கூட பார்ப்போமா? ஒரு உதாரணத்தை லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை அங்கே நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிச்சோன்னா, 7 விதவையை குறித்து நம்ம அங்கே கவனிக்கிறோம். இயேசுநாதர் தேவாலயத்துக்குள்ளே போகிறார். தேவாலயத்துக்குள்ளே போன உடனே அவர் ஏன்னா காணிக்க போடுறவங்களெல்லாம் கவனிச்சாராம். இது பணத்தை குறித்த ஒரு உதாரணம். இது இந்த உதாரணத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, அங்கே இயேசுநாதர் எப்படி 2 பார்வையில்லாத வந்தபோது அவனுக்குள்ள விசுவாசத்தை இருக்கதா ஆண்டவர் பார்த்தார். தேவை இருந்துச்சு, அந்த தேவைகள் நடுவு அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கான்றத கர்த்தர் பார்த்தார். அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறத பார்த்த உடனே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சுகத்தை பெற்றான். இப்போ பாருங்க, இங்கே தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் வர்றார். தேவாலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்ண பிறகு தேவன் காணிக்க போடுற நேரத்தில் காணிக்கை பெட்டி முன்னாடி போய் நின்ட்டார். எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் காணிக்கை பெட்டி முன்னாடி போய் நின்றுட்டு காணிக்கை போடுறவனையும் அவன் காணிக்கை போடுறதையும் பார்க்குறாருன்னு வச்சுங்க. இப்போ ஆண்டவர் இப்படி பார்க்கும்போது அங்கே ஐஸ்வர்யவான் கொண்டு போடுறான். 7 விதவை கொண்டு போட்ட காணிக்கையும் அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். முதல் 4 வசனங்களை நம்ம வாசித்தது, சில காரியங்களை அதில் நான் உங்களுக்கு பொருள்படுத்தி காட்டுவேன். வாசிப்போமா? அவர் கண்ணமிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு 7 விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த 7 விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இயேசுநாதர் காணிக்கை போடுற உங்களை பார்த்தது மாத்திரம்ல, போட்டவங்களை குறித்து ஒரு என்ன கமெண்ட்டும் கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, இம்மீடியட் கமெண்ட் இது. உடனே அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளே போகிறார். தேவாலயத்துக்குள்ளே போனவுடனே காணிக்கை போட்டவங்களுக்கான ஒவ்வொருத்தரும் எந்த விதத்தில் காணிக்கை போட்டான்னு கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, ஐஸ்வர்யவான் காணிக்கை போட்டானா, அவன் போட்ட பிறகு ஒரு 7 விதவை கொண்டு போடுறா. 7 விதவை போட்ட உடனே தன்னிடத்தில் இருந்த 2 வெள்ளி காசையும் தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த அத்தனையும் கொண்டு ஆண்டவர்கிட்ட போடுறா. ஆண்டவர் அந்த காணிக்கை பெட்டியை பார்த்ததனுடைய ஒரு நோக்கம் நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவருக்கு காணிக்கை போடுறவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க எவ்வளோ போடுறாங்க, என்ன தொகை போடுறாங்க, அதை பார்க்கறதுக்கு அவர் அங்கே இல்லை. எப்படி தாராளமாக போடுறாங்களா, கஞ்சத்தனமாக போடுறாங்களா, இப்படிலாம் உட்காந்துட்டு அவர் ஆண்டவர் அதை பார்க்க விரும்பலை. என்ன பார்த்த விரும்பினார்னா, காணிக்கையை கொண்டு போட்டவர்கள் அதை போடும்போது அவர்களுக்கு விசுவாசம் இருக்கான்றதை பார்க்க விரும்பினார். பார்க்குறாரு, ஒருத்தகிட்ட மாத்திரம், ஒரே ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் விசுவாசம் நிறையா இருந்துச்சு. கவனிச்சு பாருங்க, இந்த 7 விதவை கொண்டு போடும்போது ஏன்னா அவள் கொண்டு தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போடும்போது பார்க்குறாரு, இவ தன் வாழ்வாதாரத்தை காணிக்கை வாழக்கூடிய பணத்தையே கொண்டு போட்டாலே எப்படி அவளால் முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறாரு.
ஏன்னா அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் அவளை அதை செய்ய வைத்தது என்பதை நம்ம கவனிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். சுகத்தை பெறதுக்கு எப்படி நம்ம விசுவாசம் நமக்கு உதவி செய்தோ, அதே போல பொருளாதாரத்திலும் நான் விருத்தி அடைய, நான் மேன்மை அடைய, நான் என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொருளாதாரத்தை கர்த்தருக்கு என்று நான் கொடுக்க வரும்போது அதை விசுவாசத்தோட போடுகிறேனா? கர்த்தர் அதை தான் பார்க்க விரும்புகிறார். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், நம்முடைய தொகை என்ன, அது ஆண்டவர். என் இருதயம் கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது விசுவாசம் உள்ள இருதயமா, விசுவாசத்தில் நான் ஐஸ்வர்யவானா போடுறேன்னா, அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவள் தியாகமாக கொடுத்தா. நான் நிறைய பேர் இதை எப்படி எடுத்து பேசுவாங்கன்னா, அவள் பண்ணது பெரிய தியாகம், அதனால உடனே அவள் பண்ண தியாகத்தை தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் இங்கே தியாகத்தை ஆண்டவர் பெருசாக சொல்லலை, அவள் விசுவாசத்தை பெருசாக சொல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் எவ்வளோ தியாகம் பண்ணாலும் இயேசு மனுஷனுக்காக செய்த தியாகம் ஒன்று இருக்கு பாருங்க, அதை ஒரு மனுஷனாலும் ஓவர் ரூல் பண்ணவே முடியாது, அதை மேற்கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம என்ன தியாகம் பண்ணி கொடுத்தாலும், நான் சொல்கிறேன், எனக்காக தம்மையே தியாகமாய் கொடுத்த இயேசுடைய தியாகத்துக்கு முன்னாடி நம்முடைய தியாகம்லாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புகிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இயேசு பண்ண தியாகம்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, நான் பண்ணுற தியாகம் தான் ரொம்ப பெருசுன்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், இப்போ அப்படி நினைக்கிறவங்க இதை பெருசாக நினைக்கலாம், இப்போ பண்ணதை அப்படி பெருசாக சொல்லலாம். ஆனால் இயேசு செய்த தியாகத்துக்கு முன்பாக என்ன வாழ வைப்பதுக்காக, என்ன அவருடைய பிள்ளையா மாற்றுவதுக்காக, என் பாவத்தை மன்னிக்க, என் சாபத்தெல்லாம் என்னை விட்டு நீக்குவதுக்கு, என்னை ஆசீர்வாதமானவனா மாற்றுவதுக்கு அவர் தம்மையே தியாகமாய் கொடுத்தாரே. இந்த தியாகத்துக்கு முன்னாடி நாம் பண்ணுற தியாகம்லாம் ஒன்றுமே கிடையாது. கையை வயது சொல்லுங்கள், இயேசு எனக்கு செய்திருக்கிற அவருடைய தியாகத்துக்கு முன்பாக நம்முடைய தியாகம்லாம் என்ன கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஏன் தியாகம் எதையும் மாற்ற போகிறதில்ல, நான் பண்ணுற தியாகத்தினால தான் மாற்றம் வந்துடுமா, வரவே வர. ஆனால் இயேசு பண்ண தியாகத்தினால இன்னைக்கு நான் மாறி இருக்கிறேன், இன்னும் அநேகர் மாறுவதற்கான தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த இயேசு செய்த தியாகத்தை நான் விசுவாசிக்கும் போது நான் விசுவாசத்தில் பலன் அடைகிறேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை, எதை செஞ்சாலும் விசுவாசத்தோடு செய்கிறேன். என் தியாகத்தை தான் நான் பெருசாக நினைப்பேன்னா அங்கே மாம்சம் வந்துடுது, சுயம் வந்துடுது. இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தை, அந்த தியாகத்தை நான் பண்ணலை. இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தில் ஒரு தியாகத்தை பண்ணும்போது எனக்கு தெரியும், ஆண்டவரே என்ன காட்டிலும் நீர் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய தியாகத்துக்கு நான் ஈடு கட்டவே முடியாது, நீர் பண்ண தியாகத்தை நான் விசுவாசி. ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசம் வந்துடும். எதை நான் செஞ்சாலும் ஆண்டவர் எனக்காக செய்த தியாகத்தை நான் விசுவாசித்து அதை பெருசாக நினச்சி அதை பெருசாக பேசி கர்த்தருக்கு எல்லாம் செய்யக்கூடியவனா மாறுறேன் பாருங்க. அது என் வாழ்க்கைக்குள்ள தேவ ஆசீர்வாதத்தையும் தேவன் மேலே உள்ள விசுவாசத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கும். இங்கே அதான் பண்ணிச்சு பாருங்க. இந்த ஏழை விதவை அவள் கொடுத்ததுக்கு ஒரே காரணம் அவள் ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசம். நான் நினைக்கிறேன் இயேசுநாத தேவாலயத்துக்குள்ள பண்ண பிரசங்கம் அவளுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிருச்சு. அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா அவளுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொண்டு வருது. என்ன தரிசனம்? எனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை இந்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் இந்த ஏழை என்கிற நிலையிலிருந்து நான் மாறுவதுக்கு கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தில் என்னிடத்தில் இருக்கிறத கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன். விசுவாசத்தோடு அவள் செய்ததுனால இயேசு கிறிஸ்து அவளுக்கு பலனளிக்கிறவராய் கண்டிப்பாக இருந்தது. ஒருவேளை நம்ம வாசிக்கிற இந்த பகுதியில் அவளுக்கான பலன் அங்கே சொல்லப்படலை, ஆனால் வேற இடத்துல சொல்லியிருக்கோம் பாருங்க. பைபிளில் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் செய்கிறவங்களுக்கு பலன் எப்படி தேவன் கொடுப்பாருன்னு பல இடங்களில் சொல்லியிருக்கு. இந்த சகோதரிக்கு ஆண்டவர் செஞ்ச பலனை இங்கே சொல்லலை, ஆனால் சங்கீதக்காரன் அதை எடுத்து காட்டியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் பாருங்க. 126ஆம் சங்கீதத்தில் இந்த சகோதரி செய்த விசுவாசத்தின் அந்த கிரியை பாருங்க. கர்த்தர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தினால தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்குறாளே. இன்னைக்கு நான் கேட்குறேன், என் விசுவாசம் அப்படி இருக்க முடியுமா? என் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எனக்கு போக கர்த்தருக்கு மிச்சம் என்ன இருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன். அது விசுவாசம் கிடையாது. அது என்னன்னா, என் தியாகத்தை பெருசாக பேசுகிறேன், எனக்காக தியாகம் பண்ணின இயேசுவை நான் சுத்தமாக விசுவாசிக்கல. ஆனால் இவ அப்படி இல்லை.
இயேசுநாதர் பிரசங்கம் பண்றதை கேட்க கேட்க அவளுக்குள்ள ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனம் அவ எதிர்காலத்தை புதுசாக்குது, அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. இன்னைக்கு நான் ஏழையா இருக்கலாம், ஆனா இந்த இயேசுவை நான் நம்பும் போது, இந்த இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் நம்பும் போது நான் இப்படியே ஏழையா இருக்க மாட்டேன். தரித்திரனை செழிப்படைய வைக்கக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை வாழ வைக்கக்கூடிய கர்த்தர். இன்னைக்கு இதை கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன்? என் மாம்சம் அதை எனக்கு கேட்குது. இன்னைக்கு நான் என் ஜீவனத்துக்கு உண்டான அதை கொடுத்துட்டா நான் எப்படி வாழ்றது? என் மாம்சம் என்ன கேட்குது. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஒன்று செய்யும் போது என் விசுவாசத்துக்கு கர்த்தர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். கையை சொல்லுங்க, நான் விசுவாசத்தோடு ஒன்று செய்யும் போது என் விசுவாச கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இவ விசுவாசத்தினால செஞ்சதுனால கர்த்தர் அவளுக்கு பலனளிக்கிறார். பாருங்க, 126ஆம் சங்கீதம் வந்தீங்களா? 126ஆம் சங்கீதம் அங்கே நம்ம 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். அதில் போட்டிருக்கு பாருங்க, பலன் எப்படி கொடுத்துருப்பாருன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாரு. இவ போட்டது சாதாரணமான ஒன்றல்ல, தன் ஜீவனத்துக்கு உண்டான என்ன பணத்தை கொண்டு வந்து போடுறா. நான் கேட்கிறேன், அது அவளுக்கு எவ்வளவு விலையேற பெற்ற விதைங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பிரஷியஸ் ஆனதை அவ கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்கிறா. அவளுக்கு தெரியும் இந்த பிரஷியஸ் ஆனது ரொம்ப ரேர். இந்த ரேர் ஆனதை நான் கொடுத்துட்டேன்னா நான் வாழ முடியாது. எனக்கு இதுதான் என்னுடைய எதிர்காலம். இதை வச்சுதான் நான் இன்னைக்கு என் நாளை ஓட்டணும், இதை வச்சுதான் நான் நாளைக்கு ஓட்டணும். இதுதான் அவளுடைய மனசுக்குள்ள தோணி இருக்க வேண்டிய காரியம். எவ்வளவு பெரிய பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும், எவ்வளவு வல்லமையான செய்தி அவ கேட்டிருந்தாலும், அவளுடைய மாம்சம் அவளுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? இதை வச்சு தான் நீ வாழ போற, இதை கொடுத்துறாத, இதை வச்சு நீ என்னத்தை பண்ண போற, இதை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உனக்கு இப்போ இருக்கிற ஏழன்றதை காட்டில் இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு நீ போயிடுவ. ஆனால் அவ கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சா அப்புறம் அவளுக்கு தெரியுது, நான் என் பிரஷியஸை கொடுத்தா கர்த்தர் எனக்கு பலன் அளிக்காம இருக்க மாட்டார் என்பதை அவ அறிந்ததுனால விசுவாசத்துல கொடுத்தாங்க. அங்க சொல்லாத பதில இங்க எப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த பதில் அந்த சகோதரிக்கு பொருந்தும் நான் நம்புறேன், அந்த ஏழை விதவிக்கு பொருந்தும் நான் நம்புறேன். வாசிப்போமா? 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அங்க சொல்லியிருக்கு, கண்ணீரோட விதைக்கிறவர்கள். அவ கண்டிப்பா என்ன அவளுடைய கண்ணீரோட விதைச்சிருப்பா. ஏன்னா அது அவளுடைய பிரஷியஸ் ரேரான ஒண்ணு. இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவளுக்கு உண்டாக்குன்றது தெரியும். இதை கொடுத்துட்டா அவ்வளோதான், வாழ முடியுமா, நாம சாப்பிட முடியுமா, நம்மளால காரியங்கள் நடத்த முடியும். 1008 கேள்வி அவளுக்குள்ள போனாலும் அவளுக்கு கேட்ட அந்த வசனம், இயேசுநாத தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்கம் இருக்கு பாரு, அவளுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி அந்த விசுவாசம் ஒரு தரிசனத்தை காட்டுது. அந்த தரிசனம் எதை காட்டுது? அவளுக்கான அற்புதமான எதிர்காலத்தை அவ நம்புறா. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு முறை இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் வார்த்தையை பேசுறாரு, உங்களுக்கு ஒரு தரிசனத்தை உண்டு பண்றாரு, உங்களுக்கு ஒரு எதிர்கால காட்சியை காட்டுறாரு, உன்னை எப்படி மாற்ற விரும்புறேன்றதை கர்த்தர் காட்டுறாரு. வானம் திறக்கப்படுன்றார், மழை பெய்யன்றாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பன்ற, நீ கை நீட்ட மாட்ட, அநேகருக்கு கையை திறந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமா. இந்த தரிசனம் உள்ள வந்துச்சுன்னா விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா உங்களுடைய செய்கை எல்லாமே கர்த்தருக்கு என்று நீங்க கொடுக்கிறதா இருந்தாலும், கர்த்தரை தேடுகிறதா இருந்தாலும், கர்த்தரை நீங்க நம்புறதா இருந்தாலும் அது விசுவாசத்தின் அடிப்படை. ஏன்னா அந்த விசுவாசத்தின் மூலமா மாத்திரம்தான் நான் என் கர்த்தரை பிரியப்படுத்துறவனா இருக்கிறேன். அதோட முடியல போறாங்க சொல்லி, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட இருப்பார்கள், அள்ளி தூவும் விதையை அளந்து கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகையில் சுமந்து கொண்டு கம்பீரத்தோட சொல்றாரு பாருங்க. ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தான் கிட்ட இருந்த பிரஷியஸ் விதைய அவன் விதைக்கும் போது அங்க சொல்றாரு, டவுட்லெஸ்ஸா அவன் திரும்பி எப்படி வருவானா? சந்தோஷமா கம்பீரமா வருவான். இந்த ஏழை விதவை கொடுத்துட்டு கண்ணீரோட போகல, கம்பீரத்தோட போனா. ஏன்னா அவளுக்கு தெரியும், நான் போகிறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்கிற அந்த டவுட்லெஸ் ஆன மைண்டை தூக்கி போடுறா. நிறைய நேரம் நான் கொடுக்கறதே டவுட்லெஸ்ஸாக தானே கொடுக்குறேன். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியம் வரும்போது அதில் டவுட்லெஸ்ஸாக தான் செய்கிறேன். அதனால தான் எல்லாமே டவுட்ஃபுல்லாக மாறிடுது. அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைனா,
பலன் வரும் கம்பீரத்தோட. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு அங்கே, என்ன சொல்கிறா கடைசியில், சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி, சந்தோஷத்தோட கம்பீரத்தோட திரும்பி வருவேன். ஏமாற்றத்தோட வருவேன்னு சொல்லலை. கிடைக்குமான்னு தெரில, வருமான்னு தெரில, கர்த்தர் எனக்கு மாற்றத்தை கொடுப்பாரு, இல்லை இல்லை, சந்தோஷத்தோட கம்பீரத்தோட திரும்பி வருகிறான். இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில், டவுட்லெஸ்லி இட் வில் கம் பேக் டு யூ. சந்தேகமே வேண்டியதில்லை, சந்தேகமே பட வேண்டியதில்லை. நான் கொடுத்தது விசுவாசமாக கொடுத்துருக்கிறேன்னா, கர்த்தர் என்கிட்ட விசுவாசத்தோடு கொடுக்கறத பார்த்துட்டார்னா, பலன் டவுட்லெஸ்ஸாக எனக்கு கர்த்தர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடும். நான் கொடுத்ததை எப்படி பார்ப்பேன்னா, நான் கொடுத்தது ஒரு பகுதி தான், கர்த்தர் எனக்கு பல்மடங்கு அதை திருப்பி கொடுக்க போகிறார் என்கிற அந்த கம்பீரத்தோடு அறுப்பேன் அப்படின்றத இந்த சகோதரி கண்டிப்பாக இந்த வசனத்தினுடைய விளைவை அவன் நிச்சயமாக அடைஞ்சிருப்பா பாருங்க. ஒரு நாளும் அவன் அதில் கண்டிப்பாக இது அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இவளை யாருமே ஏழை விதவைன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விதவை அநேகருக்கு கை திறந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் மாற்றிருப்பார். ஏன்னா இவ ஒருத்தி மாத்திரம்தான் பாருங்க, இந்த ஒரு ஏழை விதவை மாத்திரம்தான் காணிக்கை பெட்டியில் கொண்டு வந்து இயேசுநாதர் பார்க்கும்போது காணிக்கை போடும்போது விசுவாசத்தோட போடுறா. ஐஸ்வர்யவானுங்கெல்லாம் காணிக்கை போட்டாங்க, கர்த்தருக்கு தான் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க காணிக்கை கொடுக்கும்போது அவங்க என்ன நினச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க, நான் கொடுக்கறது தான் இந்த ஆலயத்துக்கு உதவ போகுது, நான் கொடுக்கறது தான் கர்த்தருக்கு உதவ போகுது. ஆனால் இந்த ஏழை விதம் அப்படி நம்பல. நான் கொடுக்கிற காணிக்க எனக்கு பல மடங்கள் அது எனக்கு திரும்பி கொடுக்கக்கூடிய ஒன்றா மாறப்போகுது. நான் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தில் எனக்கு உண்டான என் ஜீவனத்துக்கு உண்டானதை நான் கொண்டு வந்து போடுறேன். நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம், நான் கர்த்தருக்குன்னு ஒன்று செய்யும் போது, கர்த்தரை தேடி வரும்போது, கர்த்தருக்கென்று நான் கர்த்தருக்குரிய காணிக்கையை கொடுக்கும்போது விசுவாசத்தோடு போடுறேன்னா, அல்லது நான் பண்ணுறது ஒரு பெரிய தியாகம் நினச்சி நான் என்னுடைய தியாக மனப்பான்மையோட நான் செய்கிறேன்னா? கர்த்தர் சொல்கிறார், நீ தியாகம் பண்ணி நீ தியாக மனப்பான்மையில் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உன் தியாகத்தை காட்டலாம் உனக்காக நான் தியாகம் பண்ணது எவ்வளோ பெருசு, கொஞ்சம் செக் பண்ணுப்பா. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு என்று கர்த்தருக்குரிய காணிக்கையும் அவருக்குரிய பங்கை கொண்டு வரும்போது விசுவாசத்தோடு செய்கிறீங்களா? அதெல்லாம் பாருங்கள், காணிக்கை போகிறது முன்னாடி கையை உயர்த்தி ஏன் சில வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை சொல்ல வைக்கிறேன். அப்படி போடுற நேரத்துலையாவது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வந்து அந்த விசுவாசத்தோடு நீங்கள் விதைக்கும் போது, விசுவாசிக்கிற எனக்கு அவர் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் காட்டுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, டவுட்லெஸ்ஸாக திரும்பி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டவுட்லெஸ்ஸாக திரும்பி வரும். திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு திரும்பி வர வைப்பார்னா, நான் சொல்கிறேன், அதை எப்படி நிரம்பி வழிய வைப்பார்னு நீங்கள் கணக்கே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியில் போடுவார்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதம், அது டவுட்லெஸ்ஸாக திரும்பி வரும். நம்ம ஆண்டவர் தான் எனக்கு டவுட்லெஸ்ஸாக திருப்பி கொடுக்க முடியும். கையை மாற்றி சொல்லுங்கள், கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் எனக்கு என்ன பண்ண முடியும். இன்னைக்கு பாருங்கள், ஜனங்க உலகத்தில் சொல்கிற எல்லாத்தையும் நம்புகிறாங்க. என்ன சொல்கிறான், நீங்கள் எங்ககிட்ட வந்து முதலீடு பண்ணுங்க, நான் உங்களுக்கு அண்டாம் குண்டாம், நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன கோல்டு காயின் கொடுக்குறோம், அப்புறம் உங்களுக்கு வட்டி 20% வட்டி கொடுக்குறோம், கொடுங்க அப்படின்னுங்க. என்ன பண்ணுறாங்க ஜனங்க, இப்படி ஒருத்தங்க வாக்கு பண்ணுறாங்க, ஒருத்தங்க நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு தங்க வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்சுருந்த வாழ்வாதாரத்துக்கு உண்டான பணத்தை கொண்டு போய் அதில் போடுறாங்க. என்ன நம்புகிறாங்க, திரும்பி வரும்னு நினைக்கிறாங்க. அவன் டாட்டா காட்டு போயிடுறான். அதுக்கு பேர்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, நேசம், பாசம், ஸ்நேகம். கடைசியில் உங்களுக்கு போடுவான் மோசம். மோசம் போயிட்டு வந்து நிற்போம். ஆனால் கர்த்தர் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னுடைய விலையேற பெற்ற விதை. பாருங்கள், இயேசுநாதர் ரொம்ப விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அது ப்ரெஷியஸுங்க. ஏன் அந்த ரத்தம் ப்ரெஷியஸ்னா, எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு, எனக்கும் ரத்தம் இருக்குது, இயேசுநாதர் சிந்தினதும் ரத்தம் தான், என் சரீரத்தில் சிந்தப்படுறதும் ரத்தம் தான்.
ஆனால் ஏன் ரத்தம் எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசுடைய ரத்தம் வெளியேறப்பட்டதா இருக்கு. ஏன்னா அவருடைய ரத்தம் சகல மனு குலத்தின் பாவத்தையும் மன்னிக்கிற வெளியேறப்பட்ட, அது பிரஷியஸான பிளட். நான் சொல்றேன், அது போல கர்த்தர் நம்ம கையில் இருக்கிற சில பிரஷியஸான நன்மைகளை தேவனுக்கென்று நம்ம கொடுக்க வரும்போது, அதில் என் தியாகத்தை நான் பெருசாக பேசாமல், ஆண்டவரே இதில் நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு தெரியும், விசுவாசத்தை வச்சு மாத்திரம்தான் நான் என்ன செய்ய முடியும், உண்மை பிரியப்படுத்த முடியும். அப்படி என் விசுவாசத்தினால நான் உண்மை பிரியப்படுத்தும் போது எனக்கு ஒன்று தெரியும், டவுட்லெஸ்ஸாக நீர் எனக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கேன். எந்த நம்ம கையை வச்சு சொல்லி, நீர் எனக்கு டவுட்லெஸ்ஸாக என்ன பண்ணுவீர், பலன் அளிக்கிறவர் என்பதை எனக்கு அவர் காட்டுவார். அதனால தான் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த விசுவாசத்தை கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையினால நமக்கு உண்டாக்குறார். ரோமர் 10:17 பாருங்க, விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையை கேட்க, தேவ வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். இன்னைக்கு வீக்காக வந்திருக்கலாம், நம்பலாமா வேணாமா அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசின அந்த சத்திய வசனங்களை நம்பும் போது எவ்வளோ பெரிய சவாலான சூழ்நிலைகளையும் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகணும். பிரச்சனை வரும்போது விசுவாசிக்கிறேன் அப்படி கிடையாது. 190% கிறிஸ்தவம் எப்படின்னா, பிரச்சனை வரும்போது கர்த்தரை நம்புகிறேன், பிரச்சனை இல்லைன்னா நான் இஷ்டம் போல் இருப்பேன். அது எப்படின்னா, திருடன் திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான்னு வைங்க, உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா விளங்கும். திருடன் திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான்னு வச்சிங்க, அந்த திருடனை பார்த்து இருறா ஓடாதரா நான் கொஞ்சம் புஷ்அப்ஸ்லாம் பண்ணிட்டு வரேன், என்ன கொஞ்சம் வெயிட்லாம் தூக்கிட்டுமான்னு உன்னை அடிக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற அந்த புஷ்அப் வச்சு போட்டு மண்டையில் போட்டு உங்களை அடியன்னு அடிச்சுட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான், நான் இருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிரச்சனை வந்தால் நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை நம்பி இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தில் வாழும்போது, சவால்கள் வரும்போது வேதவசனம் சொல்லி, உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். அப்படிதான் நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங். ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தை பயிற்சி பண்ணணும். பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்கள் விசுவாசத்தை. நான் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். என் இயேசு என் தேவையை பார்த்து எனக்கு அற்புதம் செய்கிறத காட்டிலும் நான் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை பார்த்து, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்றது தான் ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை என்ன, ஆண்டவரே நான் தேவையோடு வந்திருக்கேன், ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேவைகளில் கர்த்தர் என்கிட்ட என்ன பார்க்கணும்னா அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை பார்க்கணும். எத்தனை பேர் கை வச்சு சொல்லி, ஆண்டவரே இன்னைக்கு நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆண்டவர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் ஆண்டவர், இது எல்லாவற்றுக்கும் மேலே என் இயேசுவின் மேலே என் விசுவாசத்தை வைக்கிறேன். எத்தனை பேர் கை வச்சு சொல்கிறீங்க, என் இயேசுவின் மேலே என் அந்த விசுவாசத்தை இயேசு பார்ப்பார்னா அவர் என்ன பார்த்து சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக. இந்த இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தில் இயேசுவுக்காக நீங்கள் கொடுப்பீங்கன்னா, இயேசுவுக்காக ஒன்று செய்வீங்கன்னா, இயேசுவை அப்படி நம்பி தேடி வருவீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அவர் உங்களுக்கு திருப்பி நிச்சயமாக கொடுப்பாரு. நீங்கள் சந்தோஷத்தோட கம்பீரத்தோட நீங்கள் திரும்பி வருவீங்க. ஏன்னா டவுட்லெஸ்ஸாக கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதை அவர் காட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் ஆண்டவரை நம்பினா என் இயேசு எனக்கு பலன், யார் பலன் அளிக்கிறாங்களோ இல்லையோ இயேசு உங்களுக்கு பலன் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பலன் வராமல் போகலாம், ஆனால் இயேசு உங்களுக்கு பலன் அளிக்க பல வழிகளை உங்களுக்காக அவர் தரப்பார். நான் இங்கேருந்துலாம் நம்ம நன்மை வருமா, இங்கேருந்துலாம் எனக்கு வருமா, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நன்மையை வர வைக்கக்கூடிய ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். இந்த தேவன் தான் இன்னைக்கு காட்டுறாரு விசுவாசம் எவ்வளோ முக்கியம். இன்னைக்கு ஒருவேளை விசுவாசத்தை முக்கியப்படுத்தாம மற்ற எல்லாத்தையும் முக்கியப்படுத்துறீங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை தேடி வரேன், நான் தியாகம் பண்ணுறேன், நான் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுற, சரி விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இல்லாமல் நான் அதை பண்ணுறேன் ஆண்டவரை, இதை பண்ணுறேன், நான் இதை செய்கிறதுனால எனக்கு நீ இதை செய்யணும், ஆண்டவர் சொல்ல இல்லை,
நீங்களும் நானும் செஞ்சதை காட்டிலும் இயேசு எனக்காக ஏராளமாய் செஞ்சிருக்கிறார். அந்த இயேசுவை நான் நம்பும்போது இந்த இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய். இந்த இயேசு எனக்கு பலனளிப்பார். அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பலனளிக்கிறதை பார்ப்பீங்க, உங்கள் உறவில் கர்த்தர் பலனளிக்கிறதை பார்ப்பீங்க, உங்கள் பிரயாசத்தில் கர்த்தர் பலனளிக்கிறதை பார்ப்பீங்க. அந்த பலன் உண்டாகும் போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நேராக வானத்தை திறப்பார். ஏற்ற நேரத்தில், எத்தனை பேர் கை வச்சு சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் எனக்கு மழை பெய்யும். நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் கை நீட்டி கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டேன். கையை திறந்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற அந்த மேலான நிலைக்கு நான் வருவதுக்கு கர்த்தர் சொல்கிறார், விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் அந்த விசுவாசத்துக்கு சோதனையாக நிறையா வரும். நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. வசனத்தை கேட்டிங்களே, இப்போ வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டானா அந்த நேரத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அடிக்க நிற்கக்கூடாது. இவ்வளோ நேரம் கேட்டதை என்ன பண்ணணும்? போகும்போதெல்லாம், ஆண்டவரே என்ன நடந்தாலும் என் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் உங்கள் மேலே என் விசுவாசத்தை வைக்கிறேன். நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் உங்களை நம்புகிறேன்ற நீங்கள் பார்த்து எனக்கு பலன் அளிக்கணும். கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம், எனக்கு தேவை வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது, எனக்கு நெருக்கடி ஏற்படும் போது, இயேசுவே நீர் என்னை பார்க்கும்போது நான் உங்கள் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறன்றதை பார்த்து நீர் எனக்கு பலன் அளிக்கணும். எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க இடத்துல எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை பார்க்கும்போது நான் உங்கள் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறேன்றதை பார்த்து நீர் எனக்கு பலன் அளிக்கும் போது நிச்சயமாய் அது எனக்கு, ஆண்டவரே, அற்புதத்தையும் மேன்மைகளையும் எங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க? ஆண்டவரே இன்னி நாங்கள் எங்கள் தேவையின் அடிப்படையில் மாத்திரம் இல்லை, அந்த தேவைகள் வரும்போது, ஆண்டவரே சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒன்றை உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் இயேசுவையே நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் இயேசுவையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே சுகத்துக்காக மாத்திரம் இல்லை, ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தில் நாங்க செய்யும் போது நீர் எங்களுக்கு, ஆண்டவரை, சந்தேகம் இல்லாமல் எங்களுக்கு பலனளிக்கிற நல்ல தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு நீர் ஒரு வாக்கு பண்ணுகிறீர். அந்த வாக்கு, ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும் என்று, ஆக கடவுது என்று நீ சொல்லுகிறீர். ஆண்டவரே இன்னையிலிருந்து நாங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டாக்கும்? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை உங்கள் மேலே வச்சு சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம், எங்கள் நெருக்கடியை நாங்கள் பார்க்க மாட்டோம். அது நடுவே கர்த்தர் மேலே உள்ள விசுவாசத்தில் எங்கள் சூழ்நிலையில் எங்களுக்கு கர்த்தர் பலனளிக்கிறதை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் அதை நம்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு என் சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு பலன் அளிக்கிறத நான் பார்ப்பேன். எத்தனை பேர் அப்படி பார்க்க விரும்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி நல்ல வாயை திறந்து விசுவாசமாக சொல்லுங்கள், ஆண்டவரே என் சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு பலன் அளிக்கிறத நான் பார்ப்பேன். ஏன்னா நீர் என்ன பார்த்து சொல்றீர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது. நீங்கள் எங்களுக்கு எதையாவது செய்யணும்னா நீர் எங்ககிட்ட விசுவாசம் இருக்கான்னு பார்க்குறீர். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பலனளிக்க நாங்கள் உங்க மேல மாத்திரம் தான் விசுவாசம் வச்சிருக்கிறோன்றத நீங்க ஒவ்வொரு முறையும் எங்க வாழ்க்கையில காண கூடிய அந்த நிலையில், ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய வசனத்தின் மூலமா எங்களுக்குள்ள விசுவாசத்தை உங்க மேல நீர் உண்டு பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க நம்பிக்கையை மனுஷன் மேல வைக்கல, எங்க நம்பிக்கையை வேற எந்த, ஆண்டவரே, பொருள் மேலையும் உலகத்தின் காரியத்தின் மேல வைக்கல. எங்க நம்பிக்கையை இயேசுவின் மேல மாத்திரம் வைத்திருக்கிறோம். உம்மை நம்புற நாங்க நிச்சயமாய் உம்முடைய பலனை பெற்று, ஆண்டவரே, அநேகருக்கு முன்பாக எங்களை தலை நிமிர வைக்கிற தேவனாய் நீ இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்முடைய பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம், விசுவாசம் எவ்வளவு முக்கியம், அந்த விசுவாசத்தை தேவன் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர், ஆண்டவரே, என்பதை எங்களுக்கு உணர்த்தி காட்டின இந்த சத்திய வசனங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் உம்மை நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனம் ஒவ்வொன்றும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிஜமானதாய் மாற, வெறும் கேட்டது கேட்கிற ஒரு வார்த்தையாய் மாத்திரம் இல்லாமல் கேட்ட இந்த வார்த்தையில் அவளுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி, அந்த விசுவாசம், ஆண்டவரே, தேவன் அவர்களுக்கு எல்லா பலனையும் அளிக்கிறத
அவங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து உம்முடைய ஆண்டவரே அற்புத அடையாளமான சாட்சிகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.